இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு ஸ்கேம் தான். அண்ட் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் ஜாப் வாங்கி தரேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக இமெயில் அனுப்பிச்சு சவுதி அரேபியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி அராம்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஸ்கேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ப்ரொஃபஷனல் சைட்ஸ்லையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து சவுதி அரேபியாவில் அராம்கோ அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இவங்களுடைய பயங்கரமான ட்ரீமா இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிலேருந்து நமக்கு வந்து இன்டர்வியூக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத கேட்கும் போதே இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டீட்டெயில்ஸு ரெஸ்யூமே எல்லாமே வந்து சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக பேசினாங்களாம். அதாவது ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ எடுத்திருந்தா எப்படி ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருப்பாங்களோ அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷோட பயங்கரமான கான்வர்சேஷன் பயங்கரமான கம்யூனிகேஷனோட பேசியிருக்கான். இவங்களும் ஏதோ பேசி மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. சரி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும்போது கடைசியாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 2 டேஸில் கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அண்ட் 2 டேஸ் கழிச்சு கால் வரல, 3 டேஸ் ஆக்குறானுங்க, 4 டேஸ் ஆக்குறானுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, என்னதான் இது கால் வரும் நாங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது வருமா, நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஒவ்வொருத்தராக தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கானுங்க. அதாவது டக்கு 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 டக்குன்னு கால் பண்ணால் அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்கள கால் பண்ண வச்சு அவங்கள கேட்க வைக்கிறது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் நாலேஜோட அவன் பேசுறானா. அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த டெக்னிக்கல் ரவுண்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. இவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து அந்த ஃபைனல் இந்த சேலரிலாம் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி ரைட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஜாபே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இவங்க வந்து சென்னையில் தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஜாப் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம வந்து சவுதிக்கே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அண்ட் நம்ம போனால் எங்கே தங்கணும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்து அவ்வளோ ஆசையை வந்து வளர்த்துட்டாங்களா. அண்ட் கடைசி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்கானுங்க. இவங்களும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டதுக்கப்புறமா நாளைக்கு மார்னிங் 11 o'clock உங்களுக்கு கால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. இவங்களும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்களாம். அதாவது உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகி வர முடியுமா, இங்கே வந்தால் அவங்களால ஸ்டே பண்ணி இருக்க முடியுமா, அது என்ன, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி ரொம்ப நார்மலான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இவங்களும் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் பார் அப்படிங்கிற பேரில் ஓகே நான் ஆரம்பத்திலேயே கேட்ட மாதிரி இந்த ஒரு 4-5 சர்டிஃபிகேட்டை சொல்லி இந்த சர்டிஃபிகேட்டுடைய காப்பிலாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்க. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேசும்போதே என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, என்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இப்போ வந்து திடீர்னு இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து இல்லையே இது எங்களுடைய கம்பெனி நாம்ஸ் ஆச்சே, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா உங்களை எப்படி நாங்கள் வேலைக்கு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டானா. இவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷரா. அதாவது என்னடா இது ஸ்டார்டிங்கில் வேற மாதிரி பேசுனாங்க, இப்போ வேற மாதிரி பேசுகிறாங்க, திடீர்னு சர்டிஃபிகேட்லாம் கேட்குறானுங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம எங்கே போகிறது ஏது போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒருத்தன் பேசினான் பார்த்தீங்களா, அவன் மறுபடியும் உங்களுடைய பர்சனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி காண்டாக்ட் பண்ணி இப்போ தான் பார்த்தேன் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லைங்கிறதுனால ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ டேலண்டட் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களை மாதிரி எம்ப்ளாயி தான் எங்கள் கம்பெனிக்கு தேவை, இந்த சர்டிஃபிகேட் இல்லைங்கிறதுனால நாலேஜபிளான ஒரு எம்ப்ளாயியை நாங்கள் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு விரும்பல. சோ நான் ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல ஓகேவா ப்ரொஃபஷனலா இல்ல அன்ப்ரொஃபஷனலா ஃப்ரெண்ட்லியா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்க பேர்ல ப்ரிப்பேர் பண்ணி நான் தரேன், நீங்க ஒரு 75,000 மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி
இங்கே தான் ஸ்கேமுக்குள்ளே வந்திருக்கானுங்க. அதாவது இவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அராம்கோ கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் வந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்டர்வியூ ஒவ்வொரு ரவுண்டும் பாஸ் பண்ண இவங்களுடைய மைண்ட் செட் வேற எங்கேயோ போயிடுச்சு. நம்ம சவுதியில் போய் தங்க போகிறோம், இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோம், நம்மளுடைய சம்பளம் இவ்வளவு, நம்ம லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த 75,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது, நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போகுது, நம்ம சம்பாதிக்க போகிற அமௌண்ட் எவ்வளவோ அதில் இந்த 75,000ங்கிறது ஒரு சப்ப மேட்ராச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அனுப்பிச்சிருவாங்க இல்லையா. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 75,000 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ப்ளஸ் இவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயி ஃபேக்காக நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன், அந்த சர்டிஃபிகேட் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. எங்கேயோ வந்து இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க, அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு இன்னொருத்தர் கால் பண்ணி 75,000 மட்டும் கொடுமா, அந்த சர்டிஃபிகேட்லாம் நானே ரெடி பண்ணி தரேன், அதை வச்சு இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப தெளிவாக, இது ஸ்கேமுமா, இதை பார்க்கும்போதே தெரியுது ஸ்கேமு, நீ ஃபோனை கட் பண்ணி இதுக்கப்புறம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இல்லை இன்னொரு வாட்டி இதை செக் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி என்கிட்ட 75,000லாம் இப்போதைக்கு இல்லைங்க, காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு 25,000 அனுப்பு, நான் சர்டிஃபிகேட்ஸை உடனே அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை கேட்ட உடனே தான் சரி ரைட், நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது கரெக்டு தான், இவன் ஸ்கேமர் தான், ஸ்கேம் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நல்லா திட்டி விட்டு ஃபோனையும் வந்து கட் பண்ணிட்டாங்கண்ணா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பேசி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க, நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால இந்த ஸ்கேமில் மாட்டாமல் போயிட்டோம், வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்கேமில் வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா ஒரு ரவுண்டுக்கும் ஒரு 3 days 4 days டைம் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 daysக்கு மேலே எடுத்துக்கிறானுங்க. அந்த 20 daysக்கு அப்புறமா தான் கடைசியாக நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த 75,000 கேட்குறானுங்க. 75,000 இல்லைன்னா 25,000ங்கிறாங்க. எதுலேயும் ஒன்றாச்சும் விழுந்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறோம், நம்மளுக்கு வரப்போகிற சம்பளம் அதிகம், அது இதுன்னு சொல்லி நம்ம மைண்டில் 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த 75,000மோ 25,000மோ நம்ம கண்ணுக்கே தெரியாது. சரி ஓகே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேர் ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இன்னும் வந்து அராம்கோ கம்பெனிக்கே அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்தது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களா, அவங்க சைடு ரிப்ளை வரல. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஃபேக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் யாராச்சும் அஃபிஷியல் சைட்ஸ்லேயே போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து லிங்க்டின்லையோ இல்லை வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோ ஏதோ ஒரு வகையில் வந்து இதை அஃபிஷியல் தானா, கரெக்டு தானா, உண்மைதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கே சுற்றினாலும் ஒரு வேலை வாங்கி தரதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா அது ஸ்கேம் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ யாரும் எந்த ஒரு வேலைக்குமே வந்து காசு மட்டும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா முதல வாயில் போட்ட மாதிரி தான் திருப்பி கிடைக்காது, ஸ்கேமில் மாட்டுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால இதிலிருந்து தப்பிச்சிட்டாரு. அண்டு நான் வந்து தப்பிச்சிட்டேன், நிறைய பேர் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கிரியேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிள், ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த அவேர்னஸோடு இருக்கும்போது யாரும் ஏமாறாமல் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.